Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி, ரிலையன்ஸ் ஆதரவுடன் முதல் அமெரிக்க எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் டெக்சாஸில் அமைக்கப்பட உள்ளது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ரிலையன்ஸ் ஆதரவுடன் கடந்த 50 ஆண்டுகளில் அமெரிக்கா முதல் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனத்தை திறக்கிறது என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இந்தியாவின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் முதலீட்டின் உதவியுடன் இந்த ஆலை அமைக்கப்பட உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் முதலீட்டின் உதவியுடன் ஆலை அமைக்கப்பட உள்ளதாக அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். திரு ஜோ, வணக்கம். இப்போ ரிலையன்ஸ் நிறுவனத்தோட துணையோட கிட்டத்தட்ட 27 லட்சம் கோடி முதலீட்டில் ரிலையன்ஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை அமெரிக்காவில் அமைக்க இருக்கிறாங்க. உங்க விவரம். ராகப்பிரியா, அமெரிக்காவினுடைய கடந்த 50 ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை அமெரிக்கா அமைக்குது. அதை ஒரு இந்திய நிறுவனம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தான் அதை அமைக்கிறாங்க. அமெரிக்காவுடைய டெக்சாஸ்ல பிரவுன்வில் பகுதியில் தான் இந்த ஆலையானது அமைய இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பும் அமெரிக்காவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் இது பெரும் பங்களிக்கும் என்று அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இப்ப பெருமிதமா அதை குறிப்பிட்டிருக்காரு. அரை நூற்றாண்டுல ஒரு புதிய அத்தியாயம், இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் சற்றேறக்குரிய 300 பில்லியன் அமெரிக்க டாலர், 27 லட்சம் கோடி மதிப்பிலான இந்த திட்டத்தை அமெரிக்கா முதல்ல ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை, ஒரு சுத்திகரிப்பு ஆலையை நிறுவுது. அதை இந்தியாவினுடைய எண்ணெய் சுத்திகரிப்புல முன்னணியில் இருக்கிற ரிலையன்ஸ் நிறுவனம் தான் அதை திறக்குது. அதனுடைய பங்களிப்பு, பெருமளவு பங்களிப்போடு தான் இது அமெரிக்கா செய்யுது அப்படிங்கிறத அந்த நாட்டினுடைய அதிபரே பெருமிதமாக குறிப்பிட்டிருக்காரு. இன்றைக்கு எரிசக்தி தேவை என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. இப்ப நம்ம பார்க்கிறோம், வளைகுடா நாடுகள்ல எண்ணெய் எரிவாயு உற்பத்தியை அவங்க நிறுத்திருக்காங்க. இதனால ஐரோப்பா, அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள்ல இதனுடைய பாதிப்பு எதிரொலிக்கிறதையும் பார்க்க முடிகிறது. பெட்ரோல் டாலர் அப்படிங்கிறதா பெட்ரோலிய கச்சா எண்ணெயுடைய வர்த்தகம் 2024 வரைக்கும் இந்த ஒப்பந்தம் இருந்தது. இப்பயும் கிட்டத்தட்ட டாலர்ல தான் கச்சா எண்ணெயுடைய வர்த்தகம் இருக்கிற ஒரு சூழல்ல உற்பத்தியை நிறுத்தினது இன்னைக்கு எதிரொலிச்சிருக்கு. ஈரான்ல இஸ்ரேல் அமெரிக்காவும் நடத்துற தாக்குதல், ஈரான் கொடுக்கிற பதிலடி, ஈரான் போர் நம்ம வீட்டு அடுப்படி வரைக்கும் எதிரொலிச்சிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. கமர்ஷியல் கேஸ் சிலிண்டருடைய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. தட்டுப்பாடு இல்லைன்னா அது கட்டுப்பாடு தான், ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் சொல்லக்கூடிய சூழல்ல இந்தியாவில இந்தியாவில பொறுத்த வரைக்குமே இந்தியாவுக்குள்ள ஒரு 23 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்கு. இப்ப ரஷ்யாவுக்கு நம்ம வாங்குற கச்சா எண்ணெய் இங்கிருந்து சுத்திகரிப்பு செய்யப்பட்டு தான் பிற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுது. அதுல ரிலையன்ஸ் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த ரிலையன்ஸ் நிறுவனம் அமெரிக்காவுக்கே சென்று அமெரிக்காவில் முதலீடு செய்து இப்ப நிறைய அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ள முதலீடு செய்து நிறுவனங்கள் தொடர்ந்து சிறப்பாக நம்ம பார்க்கிறோம். ஆனா வளர்ந்த பொருளாதார நாடாக பார்க்கப்படுகிற அமெரிக்காவில் இந்தியாவுடைய ஒரு நிறுவனம் சற்றேறக்குரிய 300 பில்லியன் டாலர் மதிப்பிலான முதலீட்டுல ஒரு தொழிலை தொடங்குவதும் அதை அமெரிக்காவுடைய அதிபரே பெருமிதமாகவும் குறிப்பிட்டு சொல்லியிருப்பது ஒரு வரலாற்று செய்தியாக தான் பார்க்கப்படுகிறது. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி திரு ஜோ.